Hi friends, போன வீடியோல நாம நின்ன இடத்துல இருந்து ஸ்டீரிங்கை எப்படி ஹோல்ட் பண்றது and right and left sideல ஸ்டீரிங் வீலை எப்படி ரொட்டேட் பண்றது பத்தி பார்த்தோம். இப்போ நாம இந்த வீடியோல அந்த வீடியோட கண்டினியூட்டிவா லைவ் டெமோ பார்க்க போறோம். ஸ்ட்ரீட்ஸ்ல நம்ம எப்படி ஸ்டீரிங்கை ஹோல்ட் and ரொட்டேட் பண்றதுன்னு பத்தி. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பவர் ஸ்டீரிங்கை எப்படி நம்ம ஸ்ட்ரீட்ஸ்குள்ள யூஸ் பண்ணணும்னு ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். சரி, ஓகே. இப்போ நாம ஆந்தி ரோட்ல லைவ் டெமோ பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம சீட் பெல்ட் போட்டுக்கலாம். சீட் பெல்ட் போடுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சீட் பெல்ட் வந்து நிறைய பேர் போட மாட்டேங்கிறீங்க. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணுங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் போடுறதுங்கிறது மஸ்ட். சேஃப்டியும் கூட, நம்ம உயிரை காப்பாற்றும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஹேண்ட் பிரேக் கீழே டவுன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடு மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். ஃபுல்லாக சுற்றி செடிங்க தான் அதிகமாகவே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வண்டியை திருப்ப போகிறோம். அங்கே ஒரு மாடு கூட இருக்கு. ஸோ இப்போ ப்ராப்பராக எப்படி திருப்புறதுன்னு பற்றி பார்த்துடலாங்களா? இப்போ ஸ்டேரிங் வீல் நான் சொன்ன டைரக்ஷனில் திருப்புங்க. வலது கையை கீழே கொண்டு வாங்க. இடது கையில் ஸ்டேரிங் வீலை மேலே கொண்டு போங்க. வலது கையில் கீழே கொண்டு வாங்க. இடது கையில் இப்படி மேலே கொண்டு போங்க. இதே பொசிஷன்ல டயர் லாக் ஆகிற வரைக்கும் நீங்க இப்படி திருப்பிடணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஸ்டீரிங் வீல் திரும்பாது. இப்போ டயர் ஃபுல்லா என்ன ஆயிருக்கும், இந்த டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும். இப்போ நாம கிளச்ல இருந்து ஆஃப் கிளச், நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆஃப் கிளச் பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ ஆஃப் கிளச்ல இருந்து கால் எடுத்து நம்ம இப்போ வண்டியை மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு தேவையில்லை. கிளச் பாயிண்ட்லயே வண்டியை மூவ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நான் திருப்பின மெத்தட் வந்து என்னுடைய ஸ்டைலு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் திருப்பாதீங்க, ரெண்டு கையில் திருப்புங்க. பாருங்க, இந்த மெத்தடில் திருப்பணும். சரிங்களா? நீங்கள் ஸ்டீரிங் வீலை கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் தான் நீங்கள் திருப்பணும். இப்போ நம்ம லைவ் டெமோ பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆஃப் ரோட்ல இருந்து ஆன் ரோடுக்கு வரோம். ஒரு ஹாரன் கொடுத்துட்டு வலது பக்கம் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துடணும். வரல, இடது பக்கமும் பார்க்கணும். ஏன்னா இந்த தெருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த சைடு கட் அடிச்சுட்டு இதுக்குள்ள வருவாங்க. நம்ம இந்த பக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கவனிக்காம இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் கவனிக்கணும். இப்போ ஓகே, ரோட் கிளியர். ஸோ இப்போ நம்ம டிரைவிங்ல இருக்கும் பொழுது ரெண்டு கையுமே ப்ராப்பரா ஸ்டீரிங் வீல்ல ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் ரோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டீரிங் வீல்ல நம்மளுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம ஸ்டீரிங் வீல்ல கரெக்டான பொசிஷன்ல ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம். அதாவது கொஞ்சமும் கூட சரி கைஸ். இப்போ பாருங்க, ரோடு வளையுது. இப்போ நம்ம இந்த ரவுண்டான ஏரியாலெல்லாம் போகும்போது என்ன பண்ணணும்னாக்கா, ரைட் சைடு லெஃப்ட் சைட்லலாம் ஏதாச்சும் வண்டிங்க வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணும். இப்போ முன்னாடி டூ வீலர் வராரு, ஒரு ஹாரன் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் பொறுமையாக செகண்ட் கியரை போட்டு நம்ம போகலாம். இங்கே ரோட் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.
சென்டர் கேமரா கீழே தொங்கிட்டு இருக்கு, அது சரியா ஒட்டலை. ஸோ ரியர் வியூ மானிட்டரிங் என்னால் பண்ண முடியல, அதனால நான் சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கைஸ், உங்களுடைய 2 கையுமே ஸ்டேரிங் வீல்ல இருக்கணும். கியர் மாற்றும் பொழுது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேரிங் வீல்ல இருந்து கை எடுக்கணும். இப்போ நாம இந்த தெருக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் மிரரை பார்க்கணும். லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூட்டி வராங்க. நான் இண்டிகேட்டர் போட்டுட்டேன், பட் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நான் அலோவ் பண்ணலை. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருக்கிறோம் கைஸ். ஒரு தெருக்குள்ள நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். தெருக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னாக்கா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். 2 வீலர்ஸ் இருக்கும், நடமாடிட்டு இருப்பாங்க, அனிமல்ஸ் இருக்கும், அதாவது தெருநாய், மாடுங்க இருக்கும். திடீர்னு குழந்தைங்க வீட்டில் உள்ளே இருந்து ஓடி வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போகணும். இப்போ இங்க பாருங்க, எனக்கு கேப்பே இல்லை சுத்தமா. மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரைட் சைட் கட் அடிக்கலாம். ரைட் சைட் கட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டாச்சு, ஹாரன் கொடுத்துட்டோம். இப்போ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேரிங் வீல திருப்பணும். சாரி, ரைட் சைடு போக முடியாது கைஸ், ஏன்னா ரைட் சைட்ல ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். அண்ட் முக்கியமா தெருக்குள்ள போகும்போது ஜட்ஜ்மெண்ட் தேவை. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்த்தலாம். இப்போதைக்கு ஸ்டேரிங் ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி எப்படி கத்துக்கிறது, ஸ்டேரிங் வேலை எப்படி ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றது கத்துக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லைவா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நான் ஸ்டேரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இது உங்களுக்கு நீங்க பிகினரா இருக்கும்போது இது பார்த்தா ரொம்ப ஒரு என்னடா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இது கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஈஸியா நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நான் ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவிங் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றி. பட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி
ஸ்டேரிங் வீலோடைய அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு எம்டி ரோட்டில் நல்லா ஒரு எம்டி ரோட்லேயே இல்லை கிரவுண்ட்லேயே நீங்கள் வண்டியை கொண்டு போயிட்டு நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொன்ன மாதிரியும் இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ முடித்து நான் சொன்னது அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டேரிங் வீலை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மெயின் ரோட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மெயின் ரோட்டில் ஸ்டேரிங் வீலை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி 3rd கியரில் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4th கியர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் செல்ல அந்த ஸ்டேரிங்கோடைய பழக்கம் நல்லா வருது அப்படின்னாக்கா 5th கியர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா டிராஃபிக்கில் இல்லை இந்த மாதிரி சின்ன நேரோ ஸ்ட்ரீட்ஸில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிட்டியில் இருக்கிறவங்கலாம் ஸ்டார்டிங்லேயே இருந்தே டிராஃபிக்கில் தான் கற்றுப்பீங்க. பட் இந்த மாதிரி டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் இருக்கிறவங்க இங்கே பெருசாக அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இருக்காது. பட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா மெயின் ரோட்டில் ப்ராப்பரான ஒரு மெயின் ரோட்டில் எம்டி ரோட்டில் அதுவும் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கிட்ட அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அப்போது ஒரு நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டேரிங்கோடைய அந்த ஃபீட்பேக் எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற பொசிஷனில் கரெக்டாக ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 o'clock பொசிஷன்லையும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9 o'clock பொசிஷன்லையும் இப்படி ஹோல்டு பண்ணணும். அண்ட் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பும் பொழுது எப்படி திருப்பணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் திருப்பணும். சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் திருப்பினாதான் உங்களால் ஈஸியாக பிகினிங் டைமில் ஸ்டேரிங்கை நல்லா ஓட்ட பழகிக்கலாம். தட் மீன்ஸ் காரை நல்லா ஓட்ட பழகிக்கலாம், ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல் நல்லா பழகிக்கலாம் சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டு சுற்றிட்டு மறுபடியும் இதே தெருக்கு வந்து வந்த வழியிலே நம்ம போக போகிறோம். இப்போ எப்படி போக போகிறோம்னு பற்றி நீங்கள் பாருங்கள். அங்கே 2 வீலர் இருக்குது, ரோடு குறுகலாக இருக்குது, இங்கே வந்து கரண்ட்டு கம்பம் இருக்குது. அந்த யூட்டர்ன் அடிக்கும் போது அங்கே கொஞ்சம் நேரோவாக இருக்கும், தெரு வந்து குறுகலாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு அந்த நாலேஜ் ப்ளஸ் எப்படி ஓட்டணுங்கிற ஐடியா வரும். அதுவும் இல்லாமல் ஒரு தைரியம் வரும். நீங்கள் ஸ்டேரிங் வீலை ப்ராப்பராக கற்றுக்கும் பொழுது ரொம்ப டைட்டாக பிடிக்கலாம் தேவையில்லை கைஸ். நீங்கள் ஸ்டேரிங் வீலை ஜென்டிலாக இந்த மாதிரி, அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபியர் வரும், அந்த பயம் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக உட்காருங்க, காருடைய சைஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, போனட் எவ்வளோ தூரம் இருக்குது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்கோடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. தட் மீன்ஸ் இப்போ நான் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு, ஹேண்ட்லுக்கு எடுத்தாச்சு, ஸ்டேரிங் வீல 2 கையும் இருக்குது. இங்கே ஒரு தெரு இருக்குது. இந்த தெரு நம்ம தாண்டதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது ஒரு சின்ன சந்து தான். பட் இந்த சந்துலேருந்து 2 வீலர்ஸ் சைக்கிள்ஸ் வரலாம். ஸோ ஒரு ஹாரன் கொடுத்துட்டு நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம். இந்த தெருவுலேருந்து வேறு எந்த வண்டியும் வரலை இது வரைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் தெரு, சந்து பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த சந்துலேருந்து 2 வீலர்ஸ் வரலாம். ஸோ ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே போகும்போது நிறைய ஜாயின்ஸ் வரும், ரோட்ஸோடைய ஜாயின்ஸ் வரும். அப்போலாம் நம்ம என்ன பண்ணணும்க்கா, ஹாரனை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கிளச் கண்ட்ரோலில், அதாவது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கீழே கிளச் கண்ட்ரோல்லையே வண்டியை இப்போ நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த ஸ்ட்ரீட்ஸில். மேக்ஸிமம் ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே தேவை இருக்காது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸில், ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட்ஸில். ஏன்னா நீங்கள் கிளச் கண்ட்ரோல் பண்ணி பிரேக் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போனாலே உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் டிரைவிங்கு. இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, லெஃப்ட் சைடில் பைக் இருக்குது, இங்கே ஒரு உலக்கை இருக்குது, உலக்கை. இப்போ நம்ம 2த்தையும் வாட்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். பைக்கை தாண்டி ஆயிடுச்சு, இங்கே ஒரு உலக்கை இருந்துச்சு, அதையும் தாண்டி ஆயிடுச்சு. முன்னாடி லைட்டாக பம்ப் இருக்கு, ஏறி இறங்கியாச்சு. இங்கே ஒரு எக்ஸலு, இங்கே செங்கல், பள்ளம் வேற. இப்போ வந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். கிளச் கண்ட்ரோல் தான் கைஸ், கிளச்சு ஆஃப் கிளச் விட்டுருக்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு வண்டி மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வண்டியோடைய வேகம் இருக்கும். ப்ளஸ் பிரேக்கையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2 வீலர் இருக்குங்களா, இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது. இப்போ எனக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வண்டியை திருப்பி சைக்கிளுக்கும் டச் ஆகாமல் 2 வீலருக்கும் டச் ஆகாமல் நான் ஓட்டிகிட்ருக்கேன். வந்துட்டேன், 2 வீலர் தாண்டியாச்சு, சைக்கிளையும் தாண்டியாச்சு. இப்போ இண்டிகேட்டர் போட்டு நம்ம காரை யூட்டர்ன் பண்ணலாம்.
நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் யூட்டர்ன் பண்ணுங்க. எனக்கு அப்பப்போ என்னுடைய பழக்கம் வந்துடுது ஸ்டேரிங்கை திருப்பும் பொழுது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, அங்கே ஹோண்டா சிட்டி கார் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது, டிச்சி இருக்குது. ஸோ நம்ம முன் டயர் வந்துடும். முன் டயர் என்ன ஆகுனாக்கா, நம்ம இதுவும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் இருக்குது கைஸ். இப்போ முன் டயர் நம்மளது வந்துடும். ஆனால் பேக் டயரு நம்ம இப்படியே திருப்பிட்டு போயிட்டே இருந்தோம்னாக்கா பேக் டயர் கரெக்டாக அந்த பள்ளத்தில் இறங்கிடும். இங்கே இருக்கிற பள்ளத்தில் இறங்கிடும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். இப்போ நேராக போகணும். இப்போ மேட்டில் ஏறுது, அதான். இப்போ ஸ்டேரிங் வீலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் வச்சுட்டு இப்போ திருப்புனா கரெக்டாக நம்ம பேக் வீல் என்ன ஆகும், அந்த பள்ளத்தில் இறங்காம திரும்பிடும், வந்துடும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ரொட்டேட் பண்ணால் ஒரேடியாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் கவனிக்கக்கூடாது, பேக்கையும் நம்ம கவனிக்கணும். ஃப்ரண்ட் வீல் வந்துருச்சு, ஓகே. பேக் வீல் கரெக்டாக அதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வராது. அதையும் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலில் தான் நம்ம கட்டுப்படுத்தணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் கற்றுக்கும் பொழுது ஒன்லி கிளச் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்து கற்றுக்கோங்க, போதும். நீங்கள் ஆக்சிலேட்டர் போட தேவையில்லை. புதுசாக ஓட்ட கற்றுக்கிறீங்க ஸ்ட்ரீட்ஸில், வித் ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளச் கண்ட்ரோல்லையே நான் வண்டியை மூவ்மெண்ட் கொடுக்க வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். பட் நீங்கள் ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு, ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பராக கரெக்டாக கற்றுக்கினால் மட்டும்தான் இந்த மாதிரி தெருக்கள்லையும், இந்த மாதிரி வளருது வாய், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லையும் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தெருவுக்குள்ள நுழைய போறேன். இங்க பாருங்க, ரோடு ரொம்ப டேமேஜா இருக்குங்களா. பட் நான் இதுல வண்டி எடுத்துட்டு போறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதான் கைஸ், நீங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பழக வேண்டியது ஜட்ஜ்மெண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டேரிங்கை எப்படி நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றது, எப்படி ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா, நம்ம ஸ்ட்ரீட் டிரைவிங் பத்தியும் பார்ப்போம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தியும் பார்ப்போம். இதோ பாருங்க, இப்ப நான் திருப்புறேன், நல்லா பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்லாம் நான் திருப்புறேன். ஆனா இங்க திருப்பும் போது என்ன ஆகுது, இங்க வந்து ஒரு செவுரு வருது, இங்க கோயில் செவுரு வருது. ஸோ இடிச்சிரும் வண்டி. இப்போ நம்ம திருப்பினா இடிச்சிரும். அதனால கொஞ்சம் பேக்ல போயிட்டு கொஞ்சம் முன்னாடி இடம் பார்த்துட்டு போனா காவால தான் இறங்கும் வண்டி. இப்போ கன்ஃபார்ம் காவால இறங்கிடும் இப்படி போனா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் எடுத்துட்டு டைரக்ஷனை ஸ்ட்ரைட் பண்ணியே போகலாம். அதே நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போலாம். உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நம்ம திருப்பும் போது வண்டியோடைய லெஃப்ட் பகுதி அந்த செவுத்துல இடிச்சிரும், இல்லனாக்கா இந்த காவாக்குள்ள வண்டி டயர் இறங்கிடும், 3 டயர் அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்குனாக்கா இப்போ நான் பண்ண மெத்தட்லயே நீங்க திருப்பிக்கலாம் நேரோ ஸ்ட்ரீட்ஸ்ல. பட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ்ல ஓட்டணுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு டிரைவிங்கா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஸ்கில்ஸ் வேணும், நாலேஜ் வேணும், பிளஸ் பொறுமையும் வேணும் இந்த மாதிரி ஏரியாக்கள் ஓட்டும் பொழுது.
இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு என்ன மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன் அந்த மெத்தட்ல நான் ஃபாலோ பண்றேன் பாருங்க. இப்போ நான் இந்த பக்கம் திருப்புறேன், 2 வீலர் வந்துச்சு, ஹாரன் அடிச்சாங்க, அதனால நான் பிரேக் போட்டேன். இப்போ திருப்புறேன், இங்க செங்கல் இருக்கு. ஸோ இப்படி நான் திருப்பும் பொழுது வண்டியோடைய பாடி செங்கல் இடிக்குமான்னு நான் வந்து சைட் மிரர்ல செக் பண்றேன். இடிக்காது. இங்க முன்னாடி கம்பம் இருக்கு, இதுக்கு முன்னாடி போகாது வண்டி. ஸோ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் எடுக்கணும். டயரை ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறேன். பின்னாடி யாரும் இல்லை, கேமரால செக் பண்ணியாச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் கேமரா இருக்கு, ஒன்றும் இல்லை. சென்சார் சவுண்ட் வரல. கேமரா இல்லாத வண்டியில ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கும். சென்சார் சவுண்ட் ஏதாச்சும் அடிக்குதான்னு பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வண்டி இந்த செங்கல்ல இருந்து தூரமா இருக்கு, முன்னாடி ஒரு 2 வீலர் வருது. நம்ம லெஃப்ட்ல அப்படியே போயிடலாம், அவங்க ரைட்ல ஏறிப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். அதாவது கிளச் கண்ட்ரோலில் சில ஏரியாக்களில் மேடு ஏறாது வண்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆஃப் கிளச் விட்டுட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டரை லைட்டாக கொடுக்கணும். அப்போ தான் வண்டி மேடு ஏறும் ஒரு சில இடங்கள்ல. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, காரு ப்ளஸ் பைக்கு. வந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா பொறுமை அவசியம். ஸோ பொறுமையா இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல் பண்ணி, ஸ்டேரிங்கோட நம்ம கண்ட்ரோல் பண்ணி டிரைவ் பண்ண முடியும். இப்படிலாம் ஹாரன் கொடுத்துடணும். ஏன்னா ஆப்போசிட்ல பிளைண்டா இருக்கு, பிளைண்ட் ஸ்பாட் இதெல்லாம். இந்த பாருங்க, இந்த ஸ்கூட்டி வந்தது நமக்கு முன்னாடி தெரியல, இந்த வளைவுல திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சது. இப்போ நம்ம வந்த வழியிலே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வழியில வரும்போது நமக்கு பின்னாடி ஒரு டிராக்டர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு முன்னாடி ஏதோ ஒரு காரோ டிராக்டரோ வந்தா என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். ஒன்று நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும், இல்லை அவங்க ரிவர்ஸ் எடுக்கணும். ஏதோ ஒன்று, யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். டிரைவிங்கிறது விட்டு கொடுத்து போகிறது தான். ஸோ விட்டு கொடுத்து ஓட்டினாலே டிரைவிங்கில் ஸோ விட்டு கொடுத்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், விட்டு கொடுத்து போனாலே டிரைவிங்கில் ஒரு ப்ளஷராக இருக்கும். டிரைவிங்கில் ஒரு ப்ளஷர் ஏற்படும். ஃபர்ஸ்ட் கியர் தான் கைஸ் போட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கேன். கிளச் கண்ட்ரோலு தேவையான இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்லோவா. இப்போ பாருங்க, அங்க ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல வண்டி இறக்கக்கூடாது. சின்னதானே அப்படின்னு சொல்லி இறக்கக்கூடாது, பக்கத்துல காவா. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஸ்டேரிங் வீலை லைட்டா லெஃப்ட்ல கொண்டு வந்து போகலாம். இப்போ இங்க செவுரு இருக்கு, இங்க டேபிள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா மேக்சிமம் டேபிளை ஒட்டியே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு இப்போ நான் திருப்புறேன் பாருங்க ஸ்டேரிங் வீலை.
இப்போ இங்க பாருங்க பேனர் போட்டிருக்கு. ஸோ பேனர் போட்டிருக்கிறதுனால அந்த சைடு என்ன வண்டி வருதுன்னு நம்மளுக்கு தெரியல, பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்குறோம். ஏன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்ஜின் போனட்டு நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும், ஓ அந்த சந்தில இருந்து கார் வந்துட்டு இருக்கு வெளியில அப்படின்னு தெரியும். நாம இப்போ என்ன பண்ணனாங்க, கொஞ்சமா எட்டி பார்க்கணும். இப்படி எட்டி பார்த்து இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சைடு ஒரு 2 வீலர் வருது, இந்த சைடு ஒரு 2 வீலர். அவங்க நிப்பாட்டிடுவாங்க, இவங்க போயிட்டாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ல நான் ஸ்டேரிங்கை திருப்பிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, கன்வீனியன்ட்டா இருக்கோ, கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தட்லயும் நீங்க ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஸ்டேரிங்கை திருப்ப பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும் ஸ்டேரிங்கை திருப்பும் பொழுது. பட் எந்த ஸ்டைலா இருந்தாலும் சரி, அந்த கிரிப்பு மட்டும் விட்டுறக்கூடாது. ஸ்டேரிங்கோட கிரிப்பு மட்டும் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. அங்க பாருங்க, ராங் டைரக்ஷன்ல வராங்க பாருங்க. 2 வீலர் காரரு அந்த சைடு ரவுண்டான சுத்தி வரணும், இந்த சைடு ரவுண்டான சுத்தி வராரு. ஸோ டிராபிக் ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்களேன். ஃபாலோ பண்ணாலே விபத்துகள் அதிகமா நடக்காது. ஸோ எல்லாண்டதோ பாருங்க, இவரும் ராங் டைரக்ஷன்ல வராரு. அந்த டைரக்ஷன்ல வர வேண்டியவர் இந்த டைரக்ஷன்ல வராரு. ஸோ நிறைய பேர் ராங் டைரக்ஷன்ல வரீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒரு கார் வச்சிட்டு இருக்கீங்க, ஏன்னா லட்சக்கணக்கில் காரு வாங்குறீங்க காசு போட்டு, ஒரு 1000 கணக்கில் இந்த மாதிரி ஒரு டேஷ் கேமரா, அதாவது ரெக்கார்டிங் கேமரா போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தாலும் ஈஸியா காமிக்கலாம். நம்ம மேல தப்பு இல்லை, வந்தவங்க மேலதான் தப்பு. கேமரா இருக்கு, ரெக்கார்டிங் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு முன்னாடி பின்னாடி கேமரா போட்டுருங்க. நான் என் வண்டிக்கு போட்டிருக்கேன். ஸோ டேஷ் கேமராங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டேரிங் வீலை எப்படி ஹோல்ட் பண்றது, எப்படி ஸ்ட்ரீட்ஸ்குள்ள போகும்போது கண்ட்ரோல் பண்றது பத்தி பார்த்துருப்போம். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அந்த கம்ஃபர்டபுள் இருந்திருக்காது. ஏன்னாக்கா ஸ்ட்ரீட்ஸ்குள்ள போகும்போது நம்மளுக்கு வண்டியோட ஜட்ஜ்மெண்ட் தேவை. லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தேவை. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துடலாம். ஸோ ப்ராப்பராக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஸ்ட்ரீட்ஸ்குள்ள டிரைவ் பண்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். பிளஸ் அது போக நம்ம ஸ்டேரிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அதுலயும் தான் இருக்கு. வண்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க, அங்க 2 டைம் சொன்னேன். ஒரு செங்கல் வச்சு சொன்னேன், இன்னொன்று வந்து இந்த காம்பவுண்ட் வச்சு சொன்னேன். ஸோ அப்படி நெருக்கமான ஸ்ட்ரீட்ஸ்ல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னாக்கா, யாராவது கார்ல இருக்கிறாங்கனாக்கா இறக்கி கைடு பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க மட்டும்தான் போயிட்டு இருக்கீங்க, சிங்கிள் டிரைவிங், கார்ல யாருமே இல்லை, நீங்க தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருந்தா நீங்க என்ன மாதிரி வண்டி ரிவர்ஸ் எடுத்து, அங்கே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இடம் இருந்தால் ரிவர்ஸ் எடுத்து பாருங்க. இல்லைனாக்கா அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு, ஆனால் இந்த மாதிரி வண்டி போதா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்கண்ணா, இடிக்குதா இல்லையான்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் கைடு வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே, நேரோ ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போகும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எந்த வண்டியிலையும் யார் மேலேயும் டச் பண்ணாமல் ஓட்டணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு பற்றி நம்ம போக போக வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ ஸ்டேரிங் வீலை ப்ராப்பராக நீங்கள் இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் பிடிங்க. அண்டு ஓட்ட ஸ்டேரிங் வீல் பழக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எந்த ஸ்டைல் உங்களுக்கு கம்ஃபர்டபுள். சில பேருக்கு இப்படி திருப்புறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு வந்து இப்படி கையை மாற்றி திருப்புவாங்க, அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கை மாற்றி திருப்பும் போது கை மாட்டிக்கூடாது, சரிங்களா? சில பேருக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே வந்து திருப்புவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ ப்ராப்பராக நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, கிளச் கண்ட்ரோல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தபடியாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது
கியர் மேனுவல் கியரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, மேனுவல் கியரை கற்றுக்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு கியருக்கும் எந்தெந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் மாற்றுறது, அது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். ஆமாம், கியரை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்தெந்த கிலோமீட்டரில் கியரை மாற்றணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு ஹீட் ஏறுது, கோல்டு வேறு பிடிச்சிருக்கு எனக்கு. பட் இருந்தாலும் டெய்லியும் வீடியோ 4 PM போடணும், 4 to 5 PM போடணும் அப்படிங்கிறதுனால நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் விபத்து இல்லாத மாநிலமாக்கணும்னு என்னுடைய ஆசை. மேக்சிமம் ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அதிவேகத்தில் ஓட்டாதீங்க தயவு செய்து. ஸ்பீடு தான், ஸ்பீடு கில்ஸ். வேகமாக ஓட்டுறது ஆளை கொல்லும், சரிங்களா? ஸோ அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க. டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை ரெண்டுமே வேணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 80 போதும், 70 to 80 போதும், அதுக்கு மேலே போகாதீங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.